உங்களுக்கு இது நடந்திருக்கா? எக்ஸாமுக்கு இல்லைனா இம்பார்ட்டண்டான டெஸ்ட்டுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு மணிக்கணக்காக உட்காந்து படிச்சிருப்பீங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே எக்ஸாம் எழுதுகிறப்போ படித்தது எல்லாமே மறந்துடும். எதுவுமே ஞாபகத்தில் வராது. கஷ்டப்பட்டு தூங்காமல் படித்தது எல்லாமே வேஸ்டான மாதிரி இருக்கும். இது உங்கள் தப்பு இல்லை. ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நம்ம படித்த விஷயம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம பிரெயின் 70% இன்ஃபார்மேஷனை மறந்துடுமா. அதனால தான் நேற்று நைட்டு படித்ததெல்லாம் நெக்ஸ்ட் டே எக்ஸாம் எழுதுகிறப்போ ஞாபகத்தில் இருக்காது. ஆனால் ஜப்பான் ஸ்டூடெண்ட் 1000 காம்ப்ளெக்ஸ் கேரக்டர்ஸை படிக்கிறாங்க. இதில் ட்விஸ்ட்டு என்னென்னா, அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்க அதை வருஷ கணக்கில் ஞாபகத்திலையும் வச்சுருப்பாங்க. எப்படி? அவங்க பிறக்கும்போதே சூப்பர் பிரெயினோட பிறந்தாங்களா, இல்லைனா 24 ஹவர்ஸும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்களா? நோ, அவங்க கஷ்டப்பட்டு படிக்க மாட்டாங்க. ஸ்மார்ட் மெத்தடை யூஸ் பண்ணி படிப்பாங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நமக்கு உண்மையிலே படிக்கிறது எப்படின்னு யாராச்சும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? சின்ன வயசுல இருந்து என்ன சொல்லி கொடுத்தாங்க? புக்கில் படித்ததை ஹைலைட் பண்ணு, நோட்ஸை திரும்ப திரும்ப எடுத்து படி, எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் முழுக்க படி. இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு படித்த மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் உண்மை என்ன? இதெல்லாம் வேலை செய்யாது. இது எப்படின்னா, ஓட்ட விழுந்த வாளியில் தண்ணியை ஊற்றுற மாதிரி. எவ்வளோ தண்ணி தான் ஊற்றுனாலும் லீக் ஆகி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான். இப்படி படித்தா நம்ம பிரெயின் அதை பேக்ரவுண்ட் நாய்ஸ்ன்னு நினச்சிக்கும். யூடியூப்பில் ஆட் வந்தால் யோசிக்காமல் ஸ்கிப் பண்ணுற மாதிரி பிரெயின் சொல்லும், இந்த இன்ஃபார்மேஷன் தேவையில்லை, உடனே டெலீட் பண்ணிடும். இதுக்கு பெயர் ஃபர்கெட்டிங் கரு. ப்ராப்பர் மெத்தட் இல்லாமல் படிச்சிங்கன்னா கொஞ்ச நாள்லே எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. இப்போ ஒரு குட் நியூஸ், நீங்கள் ரொம்ப நேரம் படிக்க வேணாம், ஸ்மார்ட்டாக படித்தா போதும். ஜப்பானீஸ் ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுற 5 எஃபெக்டிவ் மெத்தட்ஸ் இருக்குது. காம்ப்ளிகேட்டட் இல்லை, யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் அந்த 5 ஜப்பானீஸ் ஸ்டடீஸ் சீக்ரெட்டை தான் ரிவீல் பண்ண போகிறோம். மெத்தட் நம்பர் 1, ஆக்டிவ் ரீகால். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற காமனான மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? புக்கை பார்த்து படிச்சுட்டு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது ஒரு லேர்னிங் இல்லை, அது ஒரு மாயை. உண்மையான லேர்னிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா, நீங்கள் உங்கள் பிரெயின்லேருந்து இன்ஃபார்மேஷனை வெளியில் எடுக்க முயற்சி பண்ணும்போது தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, அங்கே நிறைய எக்யூப்மெண்ட் இருக்குது. நீங்கள் அங்கே நின்று அந்த எக்யூப்மெண்ட்டே பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்கள் பாடி பில்ட் ஆகுமா? இல்லை. எப்போ நீங்கள் அந்த வெயிட்டை தூக்குறீங்களோ அப்போ தான் மஸ்கிள் க்ரோ ஆகும். சேம் லாஜிக் தான் பிரெயினுக்கும். புக்கை பார்த்துக்கிட்டே மனப்பாடம் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா பிரெயினுக்கு எந்த பயிற்சியும் இல்லை. ஆனால் புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்காம நீங்கள் படித்ததை எல்லாம் உங்கள் ஞாபகத்தில் கொண்டு வர முயற்சி பண்ணிங்கன்னா அப்போ தான் மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் படித்ததும் புக்கை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ஒரு பிளாங்க் பேப்பரை எடுங்க, நீங்கள் படித்த எல்லாத்தையும் ரைட் பண்ணுங்கள். பட் ஒன் கண்டிஷன், தெரியாமல் கூட புக்கை திறந்து பார்க்க கூடாது. ஃபஸ்ட்டு இதை பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நமக்கு எதுவுமே தெரியலன்னு தோணும். பட் இப்போதான் உண்மையான லேர்னிங் ஸ்டார்ட் ஆகும். மற்றவங்க எல்லாரும் படிச்சுட்டு சந்தோஷமாக இருந்துட்டு கொஞ்ச நேரத்திலே எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் பிரெயினை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கீங்க. ரீகால் பண்ணுறதுனால உங்கள் மெமரி ஸ்ட்ரென்தன் ஆகும். மெத்தட் நம்பர் 2, த குமோன் மெத்தட். ஜப்பான் ஸ்கூல்ஸில் ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணுற மெத்தடு. நம்ம எப்படி படிப்போம்? இன்றைக்கி இந்த ஃபுல் சாப்டரை படித்து முடிக்கிற வரைக்கும் எழுந்திருக்க மாட்டேன். ஆனால் குமோன் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா, லேர்னிங்கிறது ஒரு பில்டிங்கை கட்டுற மாதிரி. ஒரே நாளில் பில்டிங்கை கட்ட முடியுமா? முடியாது. ஒவ்வொரு ஃப்ளோராக தான் கட்ட முடியும். அப்போ தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி தான் குமோன் மெத்தட். ஒரே நேரத்தில் எல்லா விஷயங்களையும் பிரெயினில் திணிச்சிங்கன்னா மெமரி வீக் ஆகிடும். அதுக்கு பதிலாக டெய்லியும் சின்ன சின்ன கான்செப்டாக படிங்க. டெய்லியும் 15 to 30 மினிட்ஸ் படிங்க. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, 15 மினிட்ஸில் என்ன மாற்றம் வந்துடும்னு. லிசன் கேர்ஃபுல்லி. ஸ்மால் எஃபர்ட் ஈக்குவல் டு பிக் ரிசல்ட். அட்டாமிக் ஹேபிட் புக்கோட ஆத்தர் ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்கிறாருன்னா, டெய்லியும் உங்களையே நீங்கள் 1% இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுனால 1 இயரில் 37 டைம்ஸ் பெட்டராக மாறிடுவீங்க. குமான் மெத்தடும் இதே தான் சொல்லுது. ரொம்ப நேரம் படிக்க வேணாம், ஆனால் டெய்லியும் படிக்கணும். இன்டென்சிவை விட கன்சிஸ்டன்சி முக்கியம். எக்ஸாமுக்கு முன்னாடி 10 ஹவர்ஸ் படித்து குழப்பிக்கிறத விட டெய்லியும் ஒரு 20 மினிட்ஸ் படிங்க. குவான்டிட்டியை விட குவாலிட்டி முக்கியம். மெத்தட் நம்பர் 3, பேஸ்டு ரிப்பீட்டேஷன்.
இது ரொம்ப பவர்ஃபுல் ஃபர்கெட்டிங் கர்வை பிரேக் பண்ணுற மெத்தட். ஒரு செடி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முழு பக்கெட் தண்ணி எடுத்து அந்த செடியில் ஊற்றிடுறீங்க. செடி வேகமாக வளரும்னு அப்படியே விட்டுடுறீங்க. ஆனால் அந்த செடி வளருமா? இல்லை, உலர்ந்து தான் போயிடும். கரெக்டான வே. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறீங்க. இன்னைக்கு 2 நாள் கழித்து 1 வீக் கழித்து இப்போது செடி வளர்ந்து இருக்கும். எக்ஸாக்ட்லி மெமரியும் இதே மாதிரி தான் வேலை செய்யுது. ஒரு வாட்டி படிச்சாச்சுன்னு அடுத்தது போனீங்கன்னா படித்தது மறந்துடும். ஃபேஸ்டு ரெப்பிட்டேஷன் மெத்தட் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் மைண்ட் கான்செப்டை மறக்க போகுதுன்னு தெரிகிறப்போ அந்த கான்செப்டை திரும்பவும் ரிவைஸ் பண்ணுங்க. மெமரியும் ஸ்ட்ராங் ஆகும். இதனால தான் ஜப்பான் ஸ்டூடெண்ட் அதிகமாக படிக்காமல் ஸ்மார்ட்டாக படிக்கிறாங்க. ஃபேஸ்டு ரெப்பிட்டேஷனோட ஃபார்முலா: இன்றைக்கி படித்தா நெக்ஸ்ட் டே ரிவைஸ் பண்ணணும், 3 டே கழித்து ரிவைஸ் பண்ணணும், 1 வீக் கழித்து ரிவைஸ் பண்ணணும். ஒவ்வொரு ரிவிஷனுக்கும் மெமரியை ஸ்ட்ராங் பண்ணும், லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் பண்ணும். மெத்தட் நம்பர் 4, கைசன். நீங்கள் இப்படி யோசிச்சிருக்கீங்களா? நான் ஃபுல்லாக சேஞ்ச் ஆக போகிறேன், நாளையிலேருந்து 8 ஹவர்ஸுக்கு படிக்க போகிறேன், ஒரே நாளில் பர்ஃபெக்ட் ஆக போகிறேன்னு. ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? இந்த மைண்ட் செட் தான் உங்களை ஃபெயிலியர் ஆக்கிடும். ஜப்பானீஸ் ஃபிலோசாஃபி கைசன்னா தினமும் சிறிய முன்னேற்றம். ஜப்பான் ஸ்டூடெண்ட் ஒரே நாளில் பெர்ஃபெக்டாக ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. நேத்தியை விட இன்னைக்கு 1% பெட்டராக ஆகணும் தான் முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் டாப்பராக மாறுறதுக்கு தினமும் 6 மினிட்ஸ் போதும். 6 மினிட்ஸ் ரூல். ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் ஆக்டிவ் ரீகால். நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 4 மினிட்ஸ் பேஸ்டு ரிப்பிட்டேஷன். நீங்கள் படித்த கான்செப்டை ரிவைஸ் பண்ணுங்கள். மெத்தட் நம்பர் 5, டீப் ஃபோக்கஸ். ஜப்பான் ஸ்டூடெண்ட்ஸ் டீப் ஃபோக்கஸை கொண்டு வர ஒரு ரிச்சுவலை யூஸ் பண்ணுவாங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மெழுகுவத்தியை ஏற்றுவாங்க. எப்போதும் படிக்கிறப்போ ஒரே இடத்துல தான் உட்காருவாங்க, ஒரே பெண்ணை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுனால நம்ம மூளைக்கு இது ஸ்டடி டைம்னு ஒரு சிக்னலை கொடுக்கும். ஸ்டடி மோடுக்குள்ளே போகவும் ஹெல்ப் பண்ணும். நீங்களும் இதை ட்ரை பண்ணலாம். அமைதியான பிளேஸ், சேம் டெஸ்க், நோ டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் படிக்கிறத பிரெயின் ஃபாஸ்ட் அப்சர்வ் பண்ணும், அதுவும் லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் பண்ணும். இந்த 5 எஃபெக்டிவ் மெத்தட் உங்களை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ல இருந்து டாப்பர் ஸ்டூடெண்ட்டாக ஆக்கிடும். நீங்கள் இந்த வீடியோவை இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் மெத்தட், இக்கிகாய். இந்த மெத்தட் எல்லாமே ஒரு ஃபெராரி கார் மாதிரி. இன்ஜின் இருக்குது, ஸ்டேரிங் இருக்குது, ஸ்பீடு இருக்குது. ஆனால் பெட்ரோல் இல்லைன்னா கார் ஓடுமா? ஓடாதில்ல. அந்த பெட்ரோல் தான் இக்கிகாய். இது ஒரு ஜப்பானீஸ் கான்செப்ட். ஒகினாவா இஸ்லாம்ல இருந்து வந்தது. அங்கே தான் வேர்ல்டில் ரொம்ப லாங்காக வாழ்கிற பீப்புள் இருக்காங்க. இக்கிகாயோட மீனிங் வாழ்க்கைக்கான காரணம். டெய்லியும் காலையில் நம்ம பெட்ல இருந்து எழுந்திருக்க வைக்கிற காரணம். நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, புக், நோட், டெஸ்க் எல்லாமே ரெடியாக இருக்கும். ஆனால் படிக்க மனசே வராது. ஏன் தெரியுமா? ஏன்னா காரணம் இல்லை. உங்கள் பிரெயின் நினைக்கும், இந்த ஹிஸ்ட்ரி எதுக்கு படிக்கணும்? இந்த மேத்ஸ் ஃபார்முலா என்னோட லைஃபுக்கு என்ன யூஸ் ஆகும்? இது எல்லாத்தையும் படித்து நான் என்ன ஆக போகிறேன்? இந்த கொஷினுக்கெல்லாம் உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்சர் இல்லைன்னா எந்த மெமரி டெக்னிக்கும் ஒர்க் ஆகாது. ஜப்பானீஸ் ஸ்டூடெண்ட் மார்க்குக்காக மட்டும் படிக்க மாட்டாங்க, அவங்க இக்கிகாய்க்காவும் படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடெண்ட், நான் டாக்டர் ஆக போகிறேன், மனுஷங்களை காப்பாற்றுவேன், இதுதான் அவனோட மிஷனாக இருந்தால் பயாலஜின்றது அவனுக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, அவனோட ஃப்யூச்சருக்கு தேவைப்படுற விஷயம். அப்போ அவனுக்கு படிக்கிறது சுமையாக தெரியாது, அவன் கனவை அடைவதற்கான பாதையாக தான் தெரியும். இந்த மெத்தட் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. என்னோட இக்கிகாய் என்ன? பேரண்ட்ஸ் ப்ரவுட் பண்ணுற, ஃபினான்ஷியலாக ஃப்ரீ ஆகிற, வேர்ல்டில் ஒரு சேஞ்சை க்ரியேட் பண்ண, நைட்டு 2 to 3 ஹவர்ஸ் படிச்சுட்டு டயர்டாக இருக்கு போதுன்னு அப்படின்னு நினச்சி தூங்குறப்ப ஆக்டிவ் ரீகால் உங்களை எழுப்பாது. அந்த நேரத்தில் உங்களை எழுப்புறது இக்கிகாய். உங்கள் ஸ்டடி டேபிளுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிக்கி நோட்டில் நான் எதுக்கு இதை படிக்கணும்னு எழுதி ஒட்டுங்க. உங்கள் இக்கிகாயை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள்லேருந்து மோட்டிவேஷ்னல் வீடியோ தேவையில்லை, ஃபோர்ஸ் பண்ணி படிக்க தேவையில்லை. உங்களுக்குள்ளே இருந்தே படிக்கணும்னு ஒரு வேகம் வரும். அதுதான் சீக்ரெட். உங்கள் இக்கிகாயை கண்டுபிடிங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு அதை எழுதுங்க. அப்போ தான் புரியும் படிக்கிறது எவ்வளோ ஈஸின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.